கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன், யாரை பார்த்தாலும் டிப்ரெஷன், தனிமை ஒரு டிப்ரெஷன், யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆறுதல் தான் தேவைப்படுது, ஒரு கம்ஃபர்ட், ஒரு என்கரேஜ்மெண்ட்டான வேர்டு. ஸோ இது யார்கிட்டருந்து வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர்கிட்டருந்து தான் வரும். எப்படி வருது? கர்த்தர் இந்த மாதிரி வேலைகளில் நம்மளுக்கு என்ன செய்கிறார், அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 57 அதிகாரம் 18 வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அப்போ வசனம் சொல்கிறது, அவர்களுடைய வழிகளை நான் பார்த்து. இன்றைக்கி ஒருவேளை டிப்ரெஷனாக நான் இருக்கிறேன், என் குடும்பத்தில் சில இழப்புகள் இருக்குது பிரதர், எனக்கு சரியான வேலை கிடைக்கல, நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வியில் தான் போயிட்டுருக்கு, நான் ஒரு சஞ்சலத்தில் நான் இருக்கிறேன், என்னைய பார்க்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய வழிகளை, நம்ம போயிட்டுருக்கிறோம்ல ஒரு பாதை, ஒரு சஞ்சலமான ஒரு பாதை, அதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். காட் சீன் அவர் வேஸ், அவர் நம்முடைய பாதைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறார்? நம்மளை குணப்படுத்துகிறாரு. சரியா? முதல்ல அவங்க காயம் கட்டலை, அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை குணப்படுத்தாமல் காயம் கட்டினா அது செப்டிக் ஆயிரும். அதனால தான் குணப்படுத்துகிறாரு, அதுக்கப்புறம் வழி நடத்துகிறார், கடைசியாக அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார்? ஆறுதல் அளிக்கிறார். யாருக்கு ஆறுதல் அளிக்கிறார்? அதே அதிகாரத்தில் ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம். சரியா? அந்த 15 நடுப்பகிலிருந்து வாசிக்கிறேன். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர்க்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நம்ம ஆண்டவராகிய தேவன் யார் இடத்துல வாசம் பண்ணுகிறார்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஹம்பிள் இன் ஸ்பிரிட். நொறுங்குண்டு போய் இருப்பாங்கல்ல, நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்திலும் நொறுங்குண்ட இருதயம், ரிக்ரெட்ஃபுல் ஹார்ட், அவங்க மத்தியில் தான் நான் வாசம் செய்வேன். அவர் எதுக்கு நமக்குள்ளே வாசம் செய்யணும்? பரிசுத்த ஆவியாருடைய நமக்குள்ளே வாசம் செய்யணும், நம்மளுக்கு ஆறுதல் அளிக்க தான். அவருக்கு ஒரு பேரே என்னதுன்னா ஆறுதல் அளிப்பவர். ஹீ இஸ் அவர் கம்ஃபர்ட்டர். திருவிழியத்தில் இந்த வசனத்தை எப்படி போட்டிருக்கு அப்படின்னா நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நலிந்த நெஞ்சத்தினரோடு நான் வாழ்கிறேன், நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்க நான் குடியிருக்கின்றேன். பாருங்க, நலிந்த நெஞ்சம். நான் வாழ்க்கையில் அடிபட்டு என் வாழ்க்கையே போயிடுச்சு பிரதர். நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயத்துக்கு நான் ஊக்குவிக்கிறேன், ஊக்கமான ஆறுதலான வார்த்தையை நான் பேசுகிறேன். இன்றைக்கி வேதத்தை திறந்தாலே ஆண்டவர் நிறைய தடவை சொல்கிறார்ல, பயப்படாத, கலங்காத, அஞ்சாத, திகையாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம பார்ப்போம். நல்ல செல்வ சீமனாக இருந்த அந்த நபர் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அவர் இழக்கிறாரு. அவர் சொத்து சோகம் எல்லாத்தையும் இழக்கிறாரு. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, அவர் தன்னோட இருந்த அந்த 10 குமார்த்திகளையும் அவர் இழக்கிறாரு. 7 குமாரர்கள் 3 குமார்த்திகள். எவ்வளோ கொடுமையாக இருக்கும். இது யாராச்சும் இழந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த வழியை தெரியும். ஒரு வேளை சில பேர் இன்றைக்கி தகப்பனை இழந்திருக்கலாம், தாயை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம், புருஷனை இழந்திருக்கலாம், பிள்ளைங்களை இழந்திருக்கலாம், இல்லாட்டி உற்றார் உறவுகளை இழந்து ஐயோ அவங்க இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாத என்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்படி தானே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களே, நிறைய பரிசுத்தவான்களுக்கே அந்த ஆறுதல் தேவைப்பட்டுச்சு. உலகத்தில் இருக்க நிறைய பேர் ஆறுதல் சொல்கிறாங்க, அந்த ஆறுதல்லாம் அவங்களுக்கு ஒரு வெயினான கம்ஃபர்ட்டாக அது போயிடுச்சு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் யோபை குறித்து தான் பேசுகிறேன். இந்த யோபு எல்லாத்தையும் இழந்து அவன் ஆறுதலுக்காக தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு 3 நண்பர்கள், யோபு 2 அதிகாரம் 11 வசனத்தில் தெளிவாக போட்டிருக்குது, they came to comfort him. அவர்கள் அவனுக்காக ஆறுதல் சொல்லவும் பரிதபிக்கவும் வந்தார்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த 3 நண்பர்கள் யோபை நோக்கி வரப்போது அவனுடைய சூழ்நிலைமையை பார்த்து கிட்டத்தட்ட 1 வாரம் பேசாமல் அவங்க கூட அமர்ந்தே இருந்தாங்களாங்க. அவனுடைய தனிமை எவ்வளவு ரொம்ப கொடூரமாக இருந்தது. யோபு 7 அதிகாரம் 13 வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேன் ஆகில்.
பாருங்கள், அவனுடைய தனிமை எவ்வளோ கொடுமையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வேளை குடும்பத்தினரையோ மற்ற நண்பர்களையோ இழந்து வாடும் மக்களே, உங்களுக்கு தான் இந்த வீடியோ, சரியா, இந்த காணொளி உங்களுக்கு தான். இந்த மாதிரி நான் தனிமையில் இருக்கேன்னு அவங்களுடைய நினைவாகவே இருக்குது. பாருங்கள், 7 குமாரர்கள் 3 குமார்த்தியருடைய நினைவாகவே இந்த யோபு இருக்கிறார். உள்ளத்திலும் பெயின், வெளியில் அவருடைய சரீரத்திலும் பெயின். அவர் சொல்கிறார், என் கற்றல் எனக்கு ஆறுதல் கொடுக்குமே. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கல்ல, இந்த ஆறுதல் கிடைக்காம இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க படுத்து தூங்குவாங்க. எனக்கு தூங்குனா எனக்கு ஆறுதல் கிடைக்கும். எலியா அப்படி தானே பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு கடத்தில் அவர் சோர்வடைகிறாரு. ஆண்டவர்கிட்ட எனக்கு ஆறுதல் கிடைக்கலன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்தின் கீழே அவர் படுத்து தூங்குறாரு. ஆனால் தூங்கிட்டு இருந்த அந்த எலியாவை கூட ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, வந்து போஜனத்தை கொடுத்து நல்ல கம்ஃபர்ட்டான வார்த்தைகளை பேசுகிறார். அப்படி தானே, நீ என்ன இங்கே தூங்கிட்டு இருக்கிற, நீ இன்னும் நிறைய ராஜாக்களை நீ வந்து அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ ஒரு தீர்க்கதரிசி நீ அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது, உனக்கு இருக்கிற டாஸ்க் இன்னும் முடியல. பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த உலகம் ஒரு மனுஷனை துக்கத்தின் எல்லைக்கே தள்ளிவிட்டு இருக்க போதும் கூட ஆண்டவர் வந்து நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். யோபு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விதமாக போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல். என்ன கொடுமை பார்த்தீங்களா? நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது. அந்த 3 பேரும் இவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஆறுதல் இவன் உள்ளத்துக்குள்ளே போகவில்லை. இன்றைக்கி அப்படி தானே சில பேர் நம்மளுக்கு ஆறுதலாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சில காரியங்களை, நம்மகிட்ட இருக்கிற சில காரியங்களை குத்துகிற விதமாக அவர்கள் பேசுவார்கள். அப்படி தாங்க அந்த 3 நண்பர்களுடைய ஆறுதல் இருந்தது. யோபு 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன, உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்றான். யோபு சொல்கிறான் பாருங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களை பார்த்து சொல்கிறான், உங்களுடைய ஆறுதல் ஒரு வீணான ஆறுதலாக இருக்கிறது. நீங்கள் சொல்கிறதுல ஒரு உண்மை இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற யோபு. அவன் தப்பு பண்ணலன்னு கர்த்தருக்கு தெரிகிறது, அவன் தப்பு பண்ணலன்னு பிசாசுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த மனிதர்கள் பாருங்கள், நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பாடு. நீ தப்பு பண்ணாமல் இருந்தாலும் உனக்கு இந்த பாடே வந்திருக்காத யோபு. ஆண்டவர் என்ன அநீதி உள்ள தேவனா அப்படின்னு சொல்லி பாருங்க, யோபுவை இன்னும் காயப்படுத்துகிறார்கள். அதான் என்றைக்குமே ஆறுதல் ஒரு மனுஷன்ட்டு வரக்கூடாது. ஆறுதல் கர்த்தர்ட்டு தான் வரணும். ஒருவேளை மனுஷன்ட்டு இருந்ததுன்னா அந்த மனுஷன் ஒரு நீதிமானாகவோ கர்த்தரிடத்தில் நிலை நிற்கிறவராக இருந்தால்தான் அந்த ஆறுதல் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே அது வந்து ஊடுருவி போகும். பிரியமானவர்களே, அப்போ மற்றவர்களுடைய ஆறுதல் அந்த யோபுவுக்கு அது ஃபீல் பண்ணவே முடியல. நம்ம வாசனம் பார்த்தீங்களா, இந்த ஏசாயா 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அதில் வர அந்த ஆறுதல் ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு நிக்கும், எபிரேய பதத்தில் நிக்கும்னா ப்ராப்பர்லி கம்ஃபர்ட் தோஸ் ஹூ மார்ன்ஸ். அதாவது துக்கப்படுகிறார்கள் பார்த்தீங்களா, அவர்களுக்கு சரியான ஒரு ஆறுதலாக செய்கிறவர். என்றைக்குமே தேவன் நம்மளை சரியான ஆறுதல் செய்வாங்க. இந்த மனுஷர்கள் கொடுக்குற ஆறுதல் கிடையாதுங்க. மனுஷங்க நமக்கு முன்பாக ஒரு ஆறுதலாக பேசுவார்கள், பின்பாக வேறு விதமாக பேசுவார்கள், அப்படி தானே. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆறுதல் அது சரியான ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த வசனத்தில் வருகிற அந்த ஆறுதல் என்ற பதம் நிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் எப்படி இந்த யோபுவுக்கு பேசினார்? யோபு 38ஆம் அதிகாரம் 39, 40, 41 தேவன் முதலாவது யோபினுடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார், அப்படி தானே. God saw his way. யோபினுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்க்குறாரு. பிசாசும் பார்க்குறான், ஆண்டவரும் பார்க்குறாரு. இன்றைக்கி நீங்கள் ஒரு விதமான போராட்டத்தில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் என்னைய பார்க்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் உங்களை குணமாக்கிற வார்த்தைகளினால் அவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறார். இந்த 2 காரியத்தையும் இந்த யோபு 38ஆம் அதிகாரம் 39, 40, 41 ஆண்டவர் சொல்கிறார், நான் எவ்வளோ பெரிய ஆள் யோபு அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த உலகத்தை படைச்சவன், அந்த கடலை படைச்சவன், நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிருகங்களை படைச்சவன். காண்டா மிருகம் உனக்கு முன்பாக வந்தவனால நீ தடுத்து நிற்க முடியுமா? முடியாதுல்ல, என்னால் முடியும். லிவ்யாதனுடைய மூக்கில் நான் கயிறை போட்டு நான் சுழற்றுகிற தேவன், என்னை என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, நான் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி ஆண்டவர் தன்னுடைய நிலையை இந்த யோபுவுக்கு சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு யோபுவை தேற்றுகிறார், யோபுக்கு புரிய வைக்கிறார். இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகளை யோபு கேட்க போதும்
யோபு சொல்கிறார் பாருங்க, யோபு 42 அதிகாரம் 2 3 தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது அது ஒருபோதும் அது தடைபடாது. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கவன் இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்றான். பாருங்க, நான் என் புத்திக்கு தெரியாததை புலம்பிட்டேன். எனக்கு உண்மையிலே எனக்கு சில காரியங்கள் தெரியல ஆண்டவரே, நான் புரியாமல் நான் புலம்பிட்டேன். இன்றைக்கி துக்கத்தில் இருக்கிறவங்க, ஆறுதலுக்காக அலைந்து கொண்டிருக்கிற ஜனமே, நாம் இந்த காலகட்டத்தில் நம்ம புலம்பாமல் இருக்க வேணும். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சா நம்ம வேதத்தை நோக்கி நம்ம பார்க்கணும். வேதத்துலேருந்து ஆறுதல் நம்மளுக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மளுக்கு ஆறுதல் தருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஆறுதல் தருவார். எப்படி ஆண்டவர் யோபுவுக்கு ஆறுதலை கொடுத்தார்? வெறும் பேச்சில் மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய தேவன் செய்கையில் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். முன்னிலைமையை பார்க்கிலும் யோபுக்கு பின்னிலைமையை அதிகமாக கொடுத்தார். எல்லாம் இரட்டத்தனையாக. யோபு 42 அதிகாரம் 12 எல்லாம் இரட்டத்தனையாக தேவன் கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் உனக்கு சும்மா வசனத்தை மட்டும் கொடுத்துட்டு நான் போகிற தேவன் கிடையாது. உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் செய்கிற தேவனாக இருக்கிறேன். பாருங்க, how God comforts Job. ஆண்டவர் எப்படி யோபுவை தேற்றுகிறார் பாருங்க. என்கரேஜ்மெண்ட்டான வேர்ட்ஸை கொடுக்குறாரு. அதுதான் யோபுக்கு புரிஞ்சது. தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் யாரெல்லாம் அவர் தேற்றுகிறார் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் கம்ஃபர்ட்ஸ் ஆல் ஹூ மோர்ன்ஸ். யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாரோ எல்லாத்தையும் அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 2 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பாருங்க, இந்த ஆண்டவர் குறித்து போட்டிருக்கு, துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிறாராம். ஒருத்தர் 2 பேர்த்தெல்லாம் கிடையாதுங்க. யாரெல்லாம் தேவனை நோக்கி இருக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே அவர் ஆறுதல் செய்கிறார். அப்படி தானே மார்த்தாள் மேரிக்கு அவர் ஆறுதல் செஞ்சார்ல, எல்லாத்தையுமே அவர் ஆறுதல் செஞ்சார். அடுத்து எந்த மாதிரியான ஆறுதல் செய்வார் அப்படின்னா 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆல் டைப்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்னஸ். எப்பேற்பட்ட ஆறுதல் இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு இழப்பாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு திருடு போயிடுச்சா அது இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் வியாதியில் இருக்கிறேன்னா அது இருந்தாலும் சரி, எல்லா விதமான ஆறுதலுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த ஏசாயா 57 அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 13 சொல்லிக்கிறது, என்னை நம்பி இருக்கிறவன். நம்ம ஒன்று தாங்க, அவரை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கணும். அவரை மாத்திரம் நம்ம நம்பி இருக்க போதும் நிச்சயமாகவே அவர் நம்மளுக்கு ஒரு ஆறுதலின் தெய்வமாக அவர் இருப்பார். ஈசாக்கு அப்படி தானே, தாய் இறந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப தாயிட்ட ரொம்ப அட்டாச்சாக, ஏன்னா ஒரே ஒரு பிள்ளை, ரொம்ப அட்டாச்சாக இருக்க போதும் ஆனாலும் அந்த ஆறுதலுக்காக அவன் ஏங்கி கொண்டிருந்தான். உண்மை தான், அவன் தாயோடைய அந்த இறப்பு அவனுக்கு ரொம்ப ஒரு துக்கத்தை கொடுத்தது உண்மை தான். ஆனாலும் பாருங்கள், சாயந்தரம் வேளையில் தேவனை அவன் தியானம் பண்ணி கொண்டிருந்தான். வசனம் தெளிவாக சொல்கிறது. ஆதியாகமம் 24:67 சொல்லுது, ரெபெக்காள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் தன் தாய்க்காக இருக்கிற அந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் என்று. அவன் கர்த்தர் ஏன் ஈசாக்கினுடைய அந்த துக்கத்தை நீக்கி போட்டார் என்றால் அவன் தேவனை சார்ந்திருந்தான். சாயந்தர வேளையில் ஆண்டவரோடு அவன் பிரேயர் பண்ணி கொண்டிருந்தான். அதனால தான் அவனுடைய துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் பெற்றான். நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா துக்கம் நீங்கி நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் இடத்துலேருந்து ஒரு பெரிய ஆறுதலை உங்களுக்கு கிடைக்குங்க, நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது. வருகிற வீடியோவில் ஆண்டவர் இன்னும் எத்தனை பேர்த்துக்கு அவர் ஆறுதல் கொடுத்தார், எப்பேற்பட்ட ஆறுதல்லாம் அவர் கொடுத்தார், அந்த ஆறுதல் கொடுக்க வேண்டிய வழிகள் முறைகள்லாம் என்ன, அதெல்லாம் நம்ம வருகிற வீடியோவில் நம்ம நிச்சயமாக பார்ப்போம். Until then, bye from Dimal.